ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஆர்எஸ் சேவிங்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியோடைய ஆஃபர் தாங்க. அதாவது கோல்டு காயின் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் கொடுக்குறாங்க. அந்த கோல்டு காயினை வந்து எப்படிலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், இந்த காயினுடைய ஆஃபர் பெனிஃபிட்டா இல்லை லாஸா, என்ன ஏது அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இந்த காயின் பார்த்தீங்கன்னா 1/2 கிராம் 1 கிராம்லேருந்து கோல்டு காயினுக்கு நோ வேஸ்டேஜ் ஆஃபர் போயிட்டுருக்கு. 100 மில்லி 200 மில்லி 300 மில்லி அப்படின்ற மாதிரி மில்லிகிராம்ஸில் இருக்கக்கூடிய காயின்ஸ்க்கெல்லாம் வந்து வேஸ்டேஜ் ஆஃபர் கிடையாது. ஏன்னா வந்து அது கிஃப்டிங் பர்பஸ். அதுவும் இல்லாமல் அது சின்ன சின்ன ப்ராடக்ட் இல்லை, ரொம்ப சின்ன ப்ராடக்ட் இல்லைங்களா, அதுக்கு சேதாரம் அதிகமாக போகும் அப்படின்றதுனால அதுக்கு வந்து வேல்யூ அடிஷன் போட்டிருக்காங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1 கிராம் காயின் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,100 ரூபாய் வந்து ரேட் வருது. அதுக்கு 3% டேக்ஸ் போட்டால் 423 ரூபாய். 1 கிராம் வாங்கணுன்னா 14,523 ரூபாய். நீங்கள் எத்தனை கிராம் வாங்க போகிறீங்க அப்படின்றத வந்து நீங்களே கால்குலேட் பண்ணி டிசைட் பண்ணிவிட்டு ஷாப்புக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ரீ புக்கும் பண்ணிவிட்டு அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்குகிற மாதிரியும் ப்ரீ புக்கிங் ஆஃபர் இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஆஃபர் டீட்டெயிலாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணும்னா ஒரு கிளாரிட்டிக்காக பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இங்கே கோல்டு காயினுடைய ஆஃபர் இது. இங்கே இல்லாமல் நீங்கள் வெளியில் எங்கன்னா அவுட் சைடில் வாங்குறீங்க கோல்டு காயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணோன்னா ப்ரைஸு கரெக்டான மார்க்கெட் ப்ரைஸுக்கு போடுறாங்களா அப்படின்னு செக் பண்ணோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா பியூரிட்டி வந்து 916 தானா அப்படின்னு செக் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கிறதுனால நோ விஏ. இன் ஃபியூச்சரில் நீங்கள் எப்போயாவது பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜ் கோல்டு காயினுக்கு 1% 2% மேலே கொடுத்து வாங்கக்கூடாதுங்க. சில பேரில் வந்து பார் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுப்பீங்க. பட் ஆனால் அதுக்கு 4% மேக்கிங் சார்ஜ் வரும். ஆனால் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் அப்படின்றதுனால லெஸ் மேக்கிங் சார்ஜ் வித் ஹை பியூரிட்டி தான் நம்ம வாங்கணும். 22 கேரட் 24 கேரட் எதில் வேணால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பிஎஸ் ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா அப்படின்றது வந்து 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. 24 கேரட்னா 999 இருக்குங்க கோல்டு பியூரிட்டி. 22 கேரட்னா 916 இருக்கும். நார்மலாக வாங்கினீங்கன்னா அதிக வேஸ்டேஜை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரீசேல் வேல்யூ இருக்கா அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க. திருப்பி சொல்கிறேன், பிஎஸ் ஹால்மார்க் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ரீசேல் பண்ணும்போது இஷ்யூஸ் வராமல் இருக்கும். கவர்மெண்ட் பேங்க்கில் காயின்ஸை பிளெச் பண்ண முடியாது. ப்ரைவேட் பேங்க்கில் பிளெச் பண்ணிங்கன்னா பியூரிட்டியும் ஹால்மார்க் சிம்பிளும் பார்ப்பாங்க. ட்ரஸ்டட் ஷாப்பில் வாங்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்குறீங்க அப்படின்னா, ஷார்ட் டேர்மாக வாங்குறீங்க அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக இது நோ தாங்க சொல்வேன். ஏன்னா ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம 3% டேக்ஸ் கொடுத்து வாங்குறோம். அந்த 3% கோல்டு ரேட் ஏறுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், டியூரேஷன் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். இன்கேஸ் அந்த 3% ஏறினாலும் நம்ம வாங்கின வேலைக்கு தான் நம்ம விற்க முடியும், மதிப்பு அதிகமாக கூட்ட முடியாது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறீங்க அப்படின்னா தாராளமாக வாங்கலாங்க. ஏன்னா வந்து செல்லிங் டைமில் ஸ்லைட்டாக ரிட்டர்ன் வந்து லெஸ்ஸாக இருந்ததுன்னா நமக்கு தான் ப்ராஃபிட் கிடைக்காம லாஸாக போயிடும். ஒருவேளை ஹைலி ப்ராஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா காயின் சேல்ஸ் பண்ணும்போது மார்க்கெட்டில் பர் கிராமுக்கு 400 to 500 லெஸ் பண்ணி தான் எடுத்துப்பாங்க. வெளியில் நம்ம வாங்கின இடத்துல எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும் 2%லேருந்து 3% சாலிடாக லெஸ் பண்ணி தான் எடுத்துப்பாங்க காயினுக்கு செல்லிங் பண்ணும்போது. ஒருவேளை ரீசேல் பண்ணி நீங்கள் வேறு நகை ஜுவல் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா அன்றைக்கி ரேட்டுக்கு அப்படியே எடுத்துப்பாங்க. ஓவராலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, காயினை நல்லா செக் பண்ணி வாங்குங்க. ஓகே, நம்ம வீடியோவை நிறைய பேர் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லுக்கு பக்கத்தில் ஆல் அண்ட் ஐக்கான் இருக்குது, கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஆஃபர் பற்றி, அக்ஷய திருதி வரைக்கும் வர ஆஃபர் பற்றி, ஜென்ரலாக என்னென்ன ஆஃபர் வருது அதெல்லாம் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா 200 மில்லி அதுக்கெல்லாம் வந்து வேல்யூ அடிஷன் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது வீடியோவில் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். இப்போ நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு? இதோ 400 கிட்ட மேக்கிங் சார்ஜ் போட்டிருக்காங்க 200 மில்லிகிராம் காயின்ஸ்க்கு. அதே மாதிரி இப்போ இன்னொரு காயின் காட்டுறேன் பாருங்கள். இந்த காயின் பார்த்தீங்கன்னா அப்படியே வாங்க. இந்த காயின் பார்த்தீங்கன்னா 300 மில்லிகிராம், இதுக்கும் மேக்கிங் சார்ஜ் போட்டிருக்காங்க. இப்போ அப்படியே வெளியில் வந்தோன்னா கோல்டு காயின் அண்ட் பால்ஸ்க்கு நோ விஏ ஆஃபர் போயிட்டுருக்கு. இங்கே அஷ்டலட்சுமி காயின்ஸும் போயிட்டுருக்கு. இது நோ விஏ ஆஃபர். இப்போ புதுசாக ஒரு காயின் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த காயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைலக்ஷ்மி ட்ரைதேவி
த்ரிமூர்த்தி, அதாவது லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி இருக்காங்க, சிவன், விஷ்ணு, பிரம்மா இருக்காங்க. இது மூணுமே ஈச் தனித்தனியாக 3 செட்டாகவும் நம்ம வாங்கிக்கலாம். லக்ஷ்மி வேணால் லக்ஷ்மி செட்டாக வாங்கிக்கலாம், இந்த மாதிரி த்ரிமூர்த்தி வேணும்னா த்ரிமூர்த்தி செட்டாக வாங்கிக்கலாம். ஈச் காயின் இஸ் 1 கிராம். யாருக்காவது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வாங்கி வச்சுக்கணும், வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்க முடியும் போது தான் இந்த மாதிரியெல்லாம் வாங்க முடியும். ஏன்னா டிவோட்டிஸ் நிறைய பேர் இருப்பீங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி காயின் நீட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல்லுக்கு பக்கத்தில் ஆல் அண்ட் ஐகான் கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்கு உடன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.